வணக்கம் மக்களே. இந்த காணொளியில் முதலாம் குலோத்துங்கனும் இரண்டாம் குலோத்துங்கனும் மாறி மாறி ஒரு சிவன் கோயிலுக்கும் ஒரு ஊருக்கும் தொண்டு செஞ்சதை பற்றி இந்த காணொளி முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் புது அப்டேட்டுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா பல்வேறு கோயில்களுடைய சிறப்பையும் அதனுடைய வரலாற்று பக்கத்தையும் காணொலியாக போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுவீங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சன்னதி தான் சிவன் கோவில். இங்கே இருக்க சிவனை திருக்காமேஸ்வரர் என்று சொல்லுவாங்க. இங்கே இருக்க அம்மன் கோகிலாம்பிகை அம்மன் என்னும் பெயரால் வீட்டில் இருக்காங்க. அதனாலேயே இந்த ஆலயத்தோட பேர் திருக்காமேஸ்வரர் உடனுரை கோகிலாம்பிகை அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுவை மாநிலத்தில் வில்லியனூர்னு ஒரு ஊர் உள்ளது. அங்கே சுமார் 1500 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே சிவன் இங்கே மக்களுக்கு அருள்வாளிக்கின்றார். என்னதான் இந்த கோவில் பல வருடங்களாக இங்கே இருந்தாலும் அதனுடைய உச்ச புகழை அடைவது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் தான். அதுவரைக்கும் ஒரு சிறிய ஆலயமாக இருந்த இந்த சிவன் கோயில் கோவிலாக இருந்த இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்தில் மிகவும் சிறந்த சிவன் கோவிலாக தமிழகம் முழுவதும் சிறந்து விளங்குகிறது. கோயிலுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். வரலாற்றில் இந்த குளம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளம் நேரடியாக குலோத்துங்க சோழனால் அவருடைய 10வது ஆட்சி ஆண்டில் இந்த குளத்தை வெட்டுறாரு. இந்த குளத்தை எதுக்காக வெட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா தாகத்தோடு வருகின்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த குளத்தில் நீர் அருந்தி செல்வதற்காக இந்த குளத்தையும் அதன் படிக்கட்டுகளையும் அமைத்து தருவதாக இந்த குளத்தில் இருக்க தெற்கு கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்வெட்டுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் தான் முதல்ல நூற்றாண்டு என்னும் ஒரு தமிழ் சொல் உபயோகிச்சிருக்காங்க. இந்த சொல்லை தமிழகத்தில் இருக்க மற்ற கோவிலில் இருக்க கல்வெட்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா நூற்றாண்டு என்னும் சொல் இந்த கல்வெட்டில் மட்டும்தான் முதலாக உபயோகப்படுத்தியுள்ளார்கள். இதுவரைக்கும் நீங்கள் குலோத்துங்கனை பற்றியும் இந்த குலத்தை பற்றியும் நூற்றாண்டு என்னும் சொல்லை பற்றியும் இந்த கல்வெட்டில் ஒரு கவிதை நடையோட சொல்லியிருக்காங்க. அந்த கவிதை ஒரு வெண்பா வடிவில் இருக்குது. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழருடைய சிறப்புகள் மட்டுமே. இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய சிறப்புகளும் இந்த கோவிலில் நிறையா இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இரண்டாம் குலோத்துங்கருடைய இந்த கோவிலுடன் சம்பந்தப்பட்ட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமையப்பட்டிருக்க இடம் வில்லியனூர் என்ற ஒரு ஊர். இந்த ஊருக்கு வில்லியனூர் என்ற பெயர் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் எப்படி வந்தது என்ற சிறப்பையே இந்த கோவில் கல்வெட்டுகள் தாங்கி நிற்கிறது. பொதுவாக சோழர்கள் ஆட்சியில் நாடு என்னும் உட்பிரிவுகளை கொண்டே அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த நாடு என்னும் அமைப்பால் தமிழகத்தில் இருக்க இன்றைய பல்வேறு மாவட்டங்கள் அன்றைய வளநாடு என்றும் பெயரால் சூட்டப்பட்டது. அப்படி தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட வளநாடுகள் இருந்து வந்தது. அதில் சில வளநாடுகளோட பேரை பார்த்தீங்கன்னா ராஜராஜன் வளநாடு, ராஜேந்திரன் வளநாடு, ஜெயகொண்டான் வளநாடு, சோழ வளநாடு என பல்வேறு பெயர்களால் சூட்ட பெற்றது. இந்த திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ள ஊர் வில்லியனூர். இது அன்றைய காலத்தில் திருநீற்று சோழநல்லூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. இந்த திருநீற்று சோழநல்லூர் என்ற ஊர் அன்றைய காலத்தில் ராசராச வளநாட்டுக்கு கீழே இருந்தது. இந்த திருக்காமேஸ்வரர் கோயிலில் இருக்க திருக்குளத்துக்கும் மடை விலாகத்துக்கும் மற்றும் கோவில் பணிகளுக்கும் தேவதான இறையிலி செலுத்துவதற்காக இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவருடைய காலத்தில் இந்த திருநீற்று சோழநல்லூரை உட்பிரிவாக பிரித்து குலோத்துங்க சோழநல்லூர் என்னும் பெயரை இடுறாரு. அதில் உட்பிரிவாக, அதாவது பிடாகை என்று சொல்லுவாங்க, வில்லியன் நல்லூர் என்னும் பெயரை சூட்டுறாரு. இது காலப்போக்கில் மறைவி இன்றும் மக்கள் இந்த ஊரோட பெயரை வில்லியனூர் என்னும் பெயரால் கூப்பிட்டுட்டு வராங்க. இத்தனை சிறப்புகளையும் கொண்ட இந்த கோவிலில் முதலாம் குலோத்துங்க சோழனாலையும் இரண்டாம் குலோத்துங்க சோழனாலையும் மிகப்பெரிய கோவிலாக மாறுகிறது. சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த கோவிலில் பாண்டியர்கள் மற்றும் பிற்கால பல்லவர்கள் இந்த கோவிலோடைய பணிகளை மேற்கொண்டு வந்தனர். அவர்கள் கடைபிடித்து வந்த தேர் திருவிழா இன்றும் நடைபெற்று வருகிறது. அந்த தேர் திருவிழா இப்போ தான் வைகாசி விசாகம் அன்று முடிந்தது. அதனை பற்றியும் காணொலியை போட்டுள்ளோம், போய் பார்த்து மகிழுங்கள். அந்த தேர் திருவிழாவில் நடந்த ஒரு நிகழ்வின் பெயர் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவாங்க. அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வரீங்க. இந்த நிகழ்வில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம் என்ற பல்வேறு தமிழ் படைப்புகளை தலையில் சுமந்து கோயில் முழுக்க ஒரு வலம் வருவாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
அதனுடைய முழு நிகழ்வையும் இந்த காணொளியிலே இணைச்சிருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.